ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை சீர்படுத்துகிறீர், எங்களை ஸ்திரப்படுத்துகிறீர். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பிக்கின்றீர். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி. சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகிற தயவுக்காய் நன்றி. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது, நாம பிறரை எப்படி பார்க்கிறோம், மற்றவர்களை நாம் எப்படி நடத்துகிறோம், நம்மை எப்படி வெளிப்படுத்துகிறோம், நம்மளை எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம், ஒரு இடத்துல வெளிப்படுத்துறோம். இது ரெண்டுமே ஒருவரை அவமரியாதை செய்ய முடியும். மறுபடி சொல்றேன், மற்றவர்களை நாம் நடத்தும் விதத்திலையும் நம்மை நம்ம ஒரு இடத்துல எப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிற காரியமும் ஒருவரை அவமரியாதை செய்ய முடியும். இதை நாம உணராம இருக்கலாம், ஆனா அது உண்மை. நம்ம ஒருத்தங்களை வார்த்தையினால காயப்படுத்தாம இருக்கலாம், நீங்க உங்களை காண்பிக்கின்ற விதம் ஒருவரை காயப்படுத்த முடியும். நீங்க உங்க வாயின் வார்த்தைகளை வெளிப்படுத்தாமலே ஒருவரை நீங்க அவமரியாதை பண்ண முடியும். அவங்களை கண்டு கொள்ளாமல் இருப்பதோ, அவங்களுக்கு உரிய மரியாதையை நீங்க கொடுக்காமல் இருப்பதோ, அவங்க கூறுகின்ற காரியத்தை கவனிக்காமல் இருக்கிறதன் மூலமாகவோ, அவங்களை அசட்டை பண்றதன் மூலமாகவோ, இல்ல அவர்கள் முன்பாக உங்களை நீங்கள் உயர்த்தி காண்பதன் மூலமாகவோ நம்ம அவமரியாதை செய்ய முடியும். நாம செயல்படுகிற இந்த செயல்களை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தா, நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்த்தால், இதோட மையம் என்ன அப்படின்னா நம்முடைய சுயம்தான். இன்னும் ஒரு விதத்துல சொன்னா, நான் என்கின்ற ஒரு பெருமை, இல்லை எனக்கு, நான் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இப்படிதான் நான் இருக்க முடியும், நான் இப்படிதான் அப்படிங்கிற எண்ணம், சுயம். அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா சுயம்தான். அவங்களை எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிறத வைத்து நம்ம அவங்களை எவ்வளவு இழிவுபடுத்துறோங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். அவங்கள செயல்கள்ல மாத்திரம் இல்லை, வார்த்தைகள் மூலமாக, அது உறவுகளா இருக்கலாம், கூட பணி செய்யறவங்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், தெரியாதவங்களா இருக்கலாம். நம்ம ஒரு இடத்துல நம்ம போய்கிட்டு இருக்கும் போது, பயணம் செய்யும் போது கூட நம்மளோட பயணம் செய்யறவங்களா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், பெற்றோர்களா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். நம்முடைய வார்த்தைகளின் மூலம் ஒருத்தங்களை அவமரியாதை பண்ண முடியும், இழிவுபடுத்த முடியும். கடுமையான வார்த்தைகள், குற்றப்படுத்தும் வார்த்தைகள், மரியாதை இல்லாமல் பேசுகின்ற வார்த்தைகள், காயப்படுத்தும் வார்த்தைகள். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நாக்குல தேளோட விஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் கொட்டுகிறது போல பேச முடியும், காயப்படுத்துறது போல பேச முடியும். சரீரத்துல வலிக்காது, மனதில் வலிக்கிற மாதிரி பேச முடியும். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த சுயம்தான். மற்றவங்களுக்கு கெட்ட பெயரை கொண்டு வருவது போல நாம செயல்பட முடியும். நிறைய காரியங்கள் நம்மளை சுற்றி நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பாக்குறது தான். எப்பவுமே ஒரு செயலை செய்யும் போது நம்மை மையமாக வைத்து அல்ல, பிறரை மையமாக வைத்து பார்க்கும்போது நம்மளோட தவறு நமக்கு தெரிஞ்சிடும். நம்மை மாத்திரம்தான் மையமாக வைத்து பார்க்கும் பொழுதுதான் பிறரோட வலி, வேதனை, இடம், அவங்க சூழ்நிலை நமக்கு புரியாது. நான் என்கின்ற எண்ணம், சுயம் அதை மறைத்து விடும். இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்துல யாரையோ ஒருத்தங்களை நம்ம அவமரியாதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நமக்கு பிடிக்காதவர்களை, நமக்கு தீங்கு செய்யறவங்களை அசட்டை பண்ணுகிறோங்கிற பெயர்ல, அவங்க கிட்ட நான் எந்த வார்த்தையும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு செயல்கள்ல அவங்கள நம்ம காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். பிடித்தவர்களை கிண்டல் செய்கிறோங்கிற பெயர்ல,
நமக்கு அவங்க அருகில் அவங்க இருக்காத போது அவங்கள பத்தின கமெண்ட்ஸ், அவங்க பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறது போல, அவங்க நன்மதிப்பை குறைக்கின்ற விதமாக, விளையாட்டுக்காக நான் பேசினேன் அப்படிங்கிற வார்த்தைகள், நிறைய காரியங்கள்ல இது சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். எந்த அளவினால் நாம் அளக்கிறோமோ அந்த அளவினால் நமக்கு அளக்கப்படும். நம்ம நினைக்கிறோம், தேவன் எனக்கு தருகின்ற கிருபை, ஆசிர்வாதம், கனம், மகிமை, விடுதலை, அந்த அளவுகோல் தேவனுடைய கரத்துல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. அது தேவனுடைய கரத்துல இல்ல, நம்முடைய கரத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, அது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள ஒருவரை எப்படி நீங்க பார்க்கிறீங்களோ அந்த விதமாக நீங்க பார்க்கப்படுவீங்க. நிறைய பேரை நான் பார்க்கிறேன், சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல வீட்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அவங்க இருக்கிற இடத்துல, அவங்க வேலை செய்யற இடத்துல அவங்க சமாதானத்தை உருவாக்குறவங்களா இருக்க மாட்டாங்க. சமாதானத்தை கொடுக்கறவங்களா அவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு இரக்கத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துறவங்களா அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டி இருக்க மாட்டாங்க. அந்த இரக்கம் அவங்களுக்கு அங்க பெருகாது, அங்க தடை செய்து கொண்டிருக்கும். மற்றவங்களை அவமரியாதையா பார்க்கும்போது அவங்க காரியங்கள்ல நிறைய இடத்துல அவமரியாதை அங்க நடக்கிறத நான் பார்க்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் செயல்படுற முறையை நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படின்னா ஒவ்வொரு செயலையும் நம்ம கவனமாக நம்ம இருக்க முடியும். இதெல்லாம் செஞ்சாதான் எனக்கு அவர் கிருபையை கொடுப்பாரா அப்படின்னா நிச்சயமா அப்படி இல்லை. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே கிருபை கொடுக்கப்பட்டாயிற்று. அது இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வடிவில் அது உங்களுக்குள் தான் இருக்கிறது. இதெல்லாமே அவரை வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள், கனிகள், அந்த கிருபை உங்களிடத்துல பெருகக்கூடிய இடங்கள், தேவன் மகிமைப்படக்கூடிய இடங்கள், நீங்கள் விசுவாசத்துல பெருகக்கூடிய இடங்கள். எந்தெந்த இடத்துல நம்ம அவரை தடுக்கிறோமோ அந்த இடத்துல கிருபை தடுக்கப்படும். எந்தெந்த இடத்துல அவரை வெளிப்படுத்துகிறோமோ அந்த இடத்துல கிருபை வெளிப்படும். நல்லா சொல்றேன், சத்தியத்தின்படி அவருடைய இயல்பு தான் அவரை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம். அதுக்காக தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். கணவன் மனைவி விஷயத்திலேயே நம்ம எடுத்துக்கொள்ளலாமே, இது என்னோடது, இது எனக்குரியது அப்படின்னு சொல்லி நம்ம செய்கின்ற நடத்தை, பிஹேவியர், அது உறவை பாதிக்கும். ஒரு மனைவி கணவன் இல்லாத போது செய்கின்ற செயல்கள் அவங்க குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும். ஒரு கணவன் வேலைக்கு போயிட்டு மனைவிக்கு தெரியாமல் செய்கின்ற காரியங்கள் அது மனைவி குழந்தைகளை பாதிக்கும். நம்முடைய வாழ்க்கை துணையை மதிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது, உயர்வாக பார்க்க கற்றுக்கொள்ளும் போது, தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நம்மை பார்க்கிற விதமாக, தெய்வ அன்பின் மூலமாக பார்க்கும் பொழுது இந்த இடங்கள் எல்லாம் மறைய ஆரம்பிக்கும். நிறைய கணவன் மனைவி பிரச்சனைகள், கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சரியில்லாத காரணங்கள், அதுல மூன்றாவது ஒரு நபர் வருகிறது. இச்சையின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள், கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு இன்னொரு உறவு, மனைவிக்கு தெரியாமல் கணவனுக்கு இன்னொரு உறவு. அந்த திருமண பந்தத்தை, அந்த வாழ்க்கை துணையை தேவன் கிறிஸ்துவின் மூலம் நம்மை பார்க்கும் விதமாக நம்ம பார்க்க கற்றுக்கொள்ளும் போது அந்த இச்சை ஓடி போய்விடும். நீங்க கேட்கலாம், நான் நின்று கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைக்கும் நான் பிறரை மரியாதை செய்யறதுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். நீங்க பிறரை மதிக்கணும், அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், கிறிஸ்துவின் மூலம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலே அவரோட உறவுல செல்ல செல்லதான் உங்களால பார்க்க முடியும். எந்த அளவுக்கு கிறிஸ்துவோடு நெருங்கி நீங்க போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால பிறரை உயர்வாக பார்க்க முடியும். எந்த அளவுக்கு அந்த உறவில் பலப்படுகிறீர்களோ, அந்த அன்பில் பலப்படுகிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களிடம் உள்ள கிண்டல் பேச்சு, இச்சை, பாவ பழக்க வழக்கங்கள், கட்டுகள், பிறருக்கு செய்கின்ற அநியாயங்கள், துரோகங்கள், அதெல்லாம் மறைகிறத உங்களால பார்க்க முடியும். ஏன்னா ஒருவர் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்மை உயர்வாக பார்க்கிறார். நாம் மற்றவர்களை எவ்விதம் பார்க்கிறோம்? நம்முடைய வார்த்தைகளின் மூலம், நம்முடைய செயல்களின் மூலம், நம்மை வெளிப்படுத்துவதின் மூலம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய உறவுகளை எப்படி பார்க்கிறோம்? நம்முடன் பணி செய்கிறவர்களை எப்படி பார்க்கிறோம்? நண்பர்களை எப்படி பார்க்கிறோம்? நம்மை தேவன் தாழ்வாக பார்க்கவில்லை, மகிமையாக பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய குறைகளோடு பார்க்கவில்லை, கிறிஸ்துவின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு விபச்சார பெண்ணை கையும் களவுமா பிடிச்சு கொண்டு வராங்க. கையும் களவுமா பிடிச்சு கொண்டு வராங்க அப்படின்னா ஒருத்தங்களை மட்டும் கொண்டு வர முடியாது இல்லையா? நோக்கம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவிடம் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அந்த பெண்ணை கூட்டிட்டு வராங்க. ஏனென்றால் யூதர்கள் மோசேயின் நியாய பிரமாணத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்க, சுய நீதியில நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையையும் அன்பையும் போதிக்கிறார். மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி விபச்சாரம் செய்யும் பொழுது கையும் களவுமாக பிடிபட்டால் கல்லெறிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து இதை குறித்து என்ன சொல்ல போகிறார் என்று அவரிடம் அழைத்து வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் கல்லை எறியட்டும் அப்படின்னு சொல்லி கீழே குனிஞ்சு எழுத ஆரம்பிக்கிறார். அவர் நிமிர்ந்து பார்க்கும்போது அங்க ஒருத்தர் கூட கிடையாது. இங்க இருந்தவங்க எல்லாம் எங்கன்னு சொல்லி அந்த பெண்ணிடம் கேட்கிறார். எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க என்ன சொல்றார் அப்படின்னா, இரக்கத்தை காண்பிக்கிறார், அன்பை காண்பிக்கிறார். அவர் அவமரியாதை செய்யவில்லை. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. அந்த பெண்ணுடைய குற்ற மனப்பான்மையை போக்குகிறார். தேவ அன்பு அங்க அவமரியாதை செய்யல, அது அங்க குற்றப்படுத்தல. அவங்க நின்று கொண்டிருக்கிற இடம் ஒரு கீழான ஒரு இடம்தான். ஆனா அந்த இடத்தை அது சுட்டி காண்பிக்கல, இரக்கத்தை காண்பிக்கிறது, அன்பை காண்பித்து அங்கு ஒரு புது வாழ்வு கட்டப்பட ஒரு மீட்பை அது கொடுக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம எத்தனையோ காரியங்கள்ல மற்றவர்களுடைய செயல்களை குறித்து குற்றப்படுத்துகிறோம். நீ இதை செஞ்சிட்ட, நீ இதை செஞ்சிட்ட. நம்மை தேவன் நீதிபதி பொறுப்புல நம்மை வைக்கல. அவர் நம்மை நியாயம் தீர்க்க சொல்லல. அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் ஒரு பாத்திரமாக நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பை வெளிப்படுத்தி ஒருவரது வாழ்வை கட்டப்படுவதற்கு, அந்த அன்பினால் அவர்களுடைய காயங்களை கட்டுவதற்கு, அவங்களை ஆறுதல் படுத்துவதற்கு நம் மூலமாக அந்த அன்பு காத்து கொண்டிருக்கிறது. தேவ அன்பு அந்த குறைகளை பார்க்காது, மாறாக இரக்கத்தையும் அன்பையும் காண்பித்து அங்கு ஒரு மீட்பை கொடுக்கிறது, ஒரு புது வாழ்வை கொடுக்கிறது. அது குற்றப்படுத்தவில்லை. அடுத்து இன்னொரு சம்பவத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், மூத்த குமாரன் இளைய குமாரன் நண்பர்களோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு தன் தந்தையிடம் சொத்து பிரித்து கேட்கிறார் இளைய குமாரன். எப்பொழுதுமே உலகம் சந்தோஷமா தான் தெரியும். தந்தையின் வீடு ஒரு கட்டுப்பாடு நிறைஞ்சதா தெரியும். அந்த கட்டுப்பாடு நம்முடைய அடிமைத்தனத்தை அது குறிக்காது. நம்ம சுதந்திரமா வாழ்றதற்கு, நம்ம விடுதலையா வாழ்றதுக்கான ஒரு இடமா அந்த இடம் இருக்கும். எப்பொழுதுமே உலகம் ஒரு சுதந்திரத்தையும் விடுதலையையும் அது காண்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது சுதந்திரமோ விடுதலையோ இன்பமோ அல்ல. உங்களை கட்டுகளுக்குள் அமிழ்த்தும் இடம் அது. அது உள்ள போனீங்க அப்படின்னா அந்த கட்டுகளுக்குள்ள போய்கிட்டே இருக்க வேண்டிதான். உண்மையான சந்தோஷம் தகப்பன் வீட்டில்தான். அந்த மகன் அதை அறிந்து கொள்ளல. அங்க சொத்து பிரித்து கொடுக்கிறார். தூர தேசத்துக்கு போய் தன் நண்பர்களோடு சேர்ந்து அங்க சொத்தை அழிக்கிறார். பஞ்சி சாப்பிடுற சாப்பாட்டு கூட அவருக்கு அங்க என்ன செய்யலையா, கிடைக்கலையா. அவருடைய புத்தி தெளிந்து, என் தகப்பன் வீட்டுல
வேலைக்காரர்களுக்கு கூட உண்ண உணவு நல்ல உணவு இருக்கிறதே, நான் ஏன் இந்த நிலைமையில நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தந்தையை தேடி வருகிறார். அவர் வரும்போது தனக்குத்தானே அவர் நினைத்து கொள்ளுகிறார், தன் தகப்பன்ட்ட எப்படி ஒப்புரவாகணும், நான் உங்களோட மகன் என்று சொல்கிறதற்கு எனக்கு தகுதி இல்லை, உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரனாக என்னை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா உங்க மகன்கிற அந்தஸ்து எனக்கு வரவே முடியாது, அதோட தகுதியை நான் இழந்துட்டேன், அதுக்கான தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தந்தையிடம் வருகிறார். அங்க அந்த அன்பு அவருடைய குறையை, அவர் நின்று கொண்டிருக்கின்ற இடத்தை, அவர் செஞ்ச தவறை அது சுட்டி காண்பிக்கவில்லை, அது குத்தி பேசவில்லை, இதை நீ செய்து விட்டா என்று குற்றப்படுத்தவில்லை, அது கோபத்தை அங்கு வெளிப்படுத்தவில்லை. மாறாக மன்னிப்பை கொடுத்து கண்ணியமாக வாழ அந்த அந்தஸ்தை திரும்ப கொடுக்கிறது. அங்கு மன்னிப்பை தேவ அன்பு கொடுத்து அவங்க கண்ணியமாக அந்த மகன் வாழ்வதற்கு அந்த அந்தஸ்தை திரும்ப கொடுக்கிறது. தேவ அன்பு இப்படிதான் பார்க்கிறது. நாம பிறரை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? அவங்கள கண்ணியத்தோடு பார்க்கிறோமா, இல்ல அவங்க செஞ்ச செயல்களின் அடிப்படையில குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறோமா, குறைகளோடு பார்க்கிறோமா, அவங்கள ஒதுக்கி வைக்கிறோமா, அவங்கள நிராகரிக்கிறோமா? அவங்க மறுபடியும் அந்த அந்தஸ்துல வருகிறதற்கு நம்ம அந்த அன்பை வெளிப்படுத்துறவங்களா இருக்கிறோமா? தேவன் உங்க மூலம் அந்த அன்பை காண்பிக்க காத்து கொண்டிருக்கிறார். அடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோட கால்களை கழுவுகிறார். இந்த சம்பவத்தை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. இத நம்ம ஆவியில புரிந்து கொள்ளணும். அப்பதான் அவருடைய செயலோட ஆழத்தை நம்மளால அறிந்து கொள்ள முடியும். பரலோகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவ்வளவு கனம், அவ்வளவு மகிமை, மூப்பர்களும் பரிசுத்தவான்களும் வான தூதர்களும் பரிசுத்தர் 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 சொல்லி 24 மணி நேரமும் அவரை புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஸ்தானத்துக்கு உரியவர் தன்னுடைய சீஷர்களின் கால்களை கழுவுகிறார். கால்களை கழுவுகிறது அப்படிங்கிறது ஒரு வேலையால் செய்கிற ஒரு வேலையை அது குறிக்கிறது இல்லையா? அப்படின்னா அது ஒரு அந்தஸ்தை குறிக்கிறது. தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அவர் மற்றவர்களுடைய நலனை அதுல பார்க்கிறார். தன்னோட அந்தஸ்து அது பார்க்கல, தன்னோட இடத்தை அது பார்க்கல. தேவ அன்பு தாழ்மையோடு இருக்கும். அந்த தாழ்மை தான் பிறரை நோக்கி பார்க்க வைக்கும். அது தான் யார், தன் அந்தஸ்து என்ன, எனக்கு என்ன, நான் ஏன் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவ அன்பு பார்க்காது. நான் இந்த இடத்துல இருந்து எப்படி நான் இதுல இறங்கி போவேன் அது பார்க்காது. பிறரின் தேவையை அது பார்க்கும், பிறரின் நலனை அது பார்க்கும், பிறர் அது உயர்வா பார்க்கும். அது அவமரியாதை செய்யாது. இந்த அன்பை அவரிடத்துல நாம பெற்றிருக்கிறோம். இந்த அன்பை நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்க கடனாளிகளாக நாம இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க உங்களை எதிர்த்து வருகிறவர்களை, அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஒரு உறுப்பாக நீங்க பாருங்க. ஒரு கை உங்களுக்கு பிடிக்காததை செஞ்சா அதை வெறுத்து விடுகிறது இல்லை. ஏன்னா அது நம்முடைய சரீரத்துல இருக்கு இல்லையா? சரியான காரியத்தை செய்ய நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். நம்முடைய கண், நம்முடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் நமக்கு பிடிக்காத இடத்துக்கு போகுது, நமக்கு பிடிக்காததை செய்யுது, பிடிக்காததை பாக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம வெறுக்கல, அதை மாறுகிறதற்கு நம்ம ட்ரெயின் பண்றோம், பயிற்சி செய்யறோம் இல்லையா? அது போல விசுவாசிகள் உங்களுக்கு எதிராக வரும்போது கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு உறுப்பாக, அங்கமாக பாருங்க. தேவனை அறியாதவர்கள் உங்களை எதிர்க்கும் பொழுது அவர்களுக்காக கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறாரே, இந்த மதிப்போடு நீங்க பாருங்க. கிறிஸ்துவின் மூலமாக நீங்க பார்க்கும் பொழுது, அந்த அன்புல நீங்க பலப்பட்டு நீங்க பார்க்கும் பொழுது, தேவன் எப்படி நம்மை உயர்வாக பார்க்கிறாரோ அது போல நாமும் உயர்வாக பார்க்க முடியும். நாம் எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் நமக்கு அளக்கப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி அப்பா. தேவன் எங்களை எவ்விதம் பார்க்கிறார்,
நாங்கள் பிறரை எவ்விதம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்தீரப்பா. உம்முடைய அன்பு எங்களை விசேஷித்தமானவராக பார்க்கும் இந்த அன்பு எங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துல நாங்க பிறரை தாழ்வாக பார்க்கிறோமோ, காயப்படுத்துகிறோமோ, இழிவு செய்கிறோமோ, எந்த இடத்துல நாங்க அவமரியாதை செய்து கொண்டிருக்கிறோமோ, அந்த இடத்தில் கிறிஸ்துவின் மூலம் பார்க்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய உறவில் நெருங்கி வர வர, தெய்வ அன்பில் பலப்பட இந்த பாவமான காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள், இந்த பலவீனமான காரியங்கள் எங்களை விட்டு மறைந்து போகும் என்று நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. நாங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் எங்களை மேற்கொள்ளாது. நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். உடைய கிருபை அவங்களை பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. ஆவியானவரே, இதை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுத்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. கிறிஸ்துவை போல் எங்களை உருமாற்றுகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.